நண்பர்களே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ஒரு சின்ன கான்செப்ட். இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்ப டைம் தேவையில்லை. ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். எனக்கு கொஞ்சம் நேரம் இப்போ இருந்ததுனால இந்த வீடியோவை மேக் பண்ணி இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்றேன். இது நிச்சயமா ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். ஓகே, ஐ திங்க் ஒரு 2 வாரம் முன்னால் ஆப்ஷன் செயின் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் ஆப்ஷன் செயினை நம்மளுடைய ட்ரேடோட டிசிஷனுக்கு எந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோ தான் அது. நீங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ அந்த வீடியோ ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் அல்லது ஒரு ட்ரேடிங் ஐடியா, அதை பற்றி தான் ஷார்ட்டாக இதில் பேச போகிறேன். ரொம்ப லாங் வீடியோவில் ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த கான்செப்டை உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். அந்த வீடியோவில் நான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஐ பற்றி ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 124 lakh ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, இந்த ஏரியாவில் ஆப்ஷன் செல்லர்ஸும் இருக்காங்க, அதே சேம் குவான்டிட்டி ஆஃப் ஆப்ஷன் பையர்ஸும் இருக்காங்க. ஆனால் இதை ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ஃபேவராக நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்டு ப்ரோடெஸ்க் இருக்காங்க, ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கான ரீசோர்ஸஸ் அதிகம். ஒன் திங். அண்டு இன்கேஸ் அவங்களுடைய பொசிஷன் லாஸ்ட்டில் போகும்போது அவங்களால எக்ஸ்ட்ரா மணி, பிகாஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ப்ரோடெஸ்க் அவங்கள்ட்ட அன்லிமிட்டெட் மணி. அவங்க ஈவன் அவங்களுடைய பணத்தை பம்ப் பண்ணி கூட மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ண முடியும், ஈவன் வின் பண்ணுறதுக்கான முயற்சி கூட எடுக்க முடியும். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அதை நம்ம செல்லர் சைடு ஃபேவராக பார்க்குறோம். ஏன்னா பெரிய கைங்க எல்லாமே ஆப்ஷன் செல் தான் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் அவங்களுக்கு ஃபேவராக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு என்னுடைய அந்த ஆப்ஷன் செயின் சீக்ரெட்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். எங்கே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ சேம் குவான்டிட்டி ஆப்ஷன் பையர்ஸ் செல்லர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஸோ அதை செல்லருக்கு ஃபேவராக தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ இதில் எனக்கே ஒரு டவுட் உண்டு, உங்களுக்கு அந்த டவுட் வரலாம். ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு நிறைய ரீசோர்ஸஸ் இருக்குது, மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட பவர் நிறையா இருக்குது அப்படின்னா ஏன் அவங்க ஆப்ஷன் செல்லே பண்ணணும்? அவங்களுக்கு தான் மார்க்கெட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமே, அவங்க பேசாமல் ஆப்ஷன் பையே பண்ணிடலாமே, அவங்க வச்சிருக்கிற அமௌண்ட்டுக்கு அதை விட ஒரு 10 மடங்கு அதிகமான ஆப்ஷன் பை பண்ணிடலாமே அப்படின்னு கூட நானும் யோசிச்சிருக்கேன், நீங்களும் யோசிக்கலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாருமே ஆப்ஷன் பை பண்ணால் செல்லர்ஸ் அங்கே வேணும்ல, யார் செல் பண்ணுவா? எல்லாரும் ஆப்ஷன் பைக்கு பிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா யார் ஆப்ஷன் செல் பண்ணுவா? ஆப்ஷன் ப்ரைஸ் தான் தேவையில்லாமல் ஏறும். அது ஒரு இந்த ஆப்ஷன் மார்க்கெட்டோட அந்த ஈகோ சிஸ்டமே ரொம்ப கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ அதனால இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே அவங்கள்ட்ட பணம் நிறையா இருக்குது. பெரும்பாலான ப்ரோடெஸ்க் எல்லாமே அவங்க நம்மள மாதிரி புரோக்கரேஜ்லாம் பே பண்ண தேவையில்லை. அவங்களே புரோக்கராகவே எக்ஸ்சேஞ்சில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அது ட்ரேடிங் மெம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க பர்சனலாக அவங்களே ஒரு புரோக்கர் தான். ஸோ அவங்களுக்கு புரோக்கரேஜ் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்டுக்காக கூட அவங்க ட்ரேட் எடுப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அவுட் ஆஃப் த டாபிக் போகிறோம். ஸோ நம்மளுடைய அந்த ஆப்ஷன் செயின் சீக்ரெட் வீடியோவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே அதிகமாக இருக்கோ அதை செல்லர் சைடுலேருந்து பார்த்து அவங்களுக்கு ஃபேவராக நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதில் ஒரு சின்ன நியூஆன்சஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, எப்போவுமே ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? அப்போ ஆப்ஷன் பையர்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லையா? ஆல்வேஸ் ஆப்ஷன் செல்லர் தான் வின் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. கண்டிப்பாக ஆப்ஷன் செல்லர்ஸ் லாஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் செல்லர்ஸ் ஆல்வேஸ் வின்னிங் கிடையாது, அவங்களும் லாஸ் பண்ணுவாங்க, ஹெவி லாஸும் பண்ணுவாங்க. ஸோ அதில் உள்ள டிஃபரன்ஸை நம்ம ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற போது, ஈவன் நீங்கள் ஆப்ஷன்ஸ் பையராகவும் இருக்கலாம், செல்லராகவும் இருக்கலாம். இன்கேஸ் உங்களுடைய வியூ மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. என்னது? கால் ஆப்ஷன் பை பண்ணலாம், இல்லை புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் பை பண்ணலாம், இல்லை கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். ஸோ டோட்டலி ஆப்ஷன் ட்ரேடர்ஸ். ஸோ நான் ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு முக்கியமான மெஷர்மெண்ட்டாக எடுத்துக்கிறோம். அதில் ஆப்ஷன் செல்லர்ஸ் வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு, பட் நாட் ஆல்வேஸ். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸை எந்த சைடு உள்ள ஆப்ஷன் செல்லர்ஸ் வின்னிங்கில் இருக்காங்க, எந்த சைடு உள்ள ஆப்ஷன்ஸ் லூசிங்கில் இருக்காங்க. ஸோ இந்த 24,300 கால் ஆப்ஷன் 141 லட்சம் அண்ட் 24 புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 67 லட்சம். இட் மீன்ஸ் ரெண்டுலேயுமே செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க. அதனால தான் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்டே கிரியேட் ஆகுது. ஓகே, ஆனால் 2 சைடும் ஆப்ஷன் செல்லர்ஸ் வின்னிங்கில் தான் இருப்பாங்களா அப்படின்னா இட்ஸ் நாட் ஆல்வேஸ். ஓகே,
ஸோ ரெண்டு சைடும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரெண்டு சைடுமே வந்து ஆப்ஷன் செல்லர்ஸ், கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் பையர்ஸ் இருக்காங்க, இங்கே வந்து புட் ஆப்ஷன் பையர் செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸில் யார் வந்து வின்னிங் ஹார்ஸில் போயிட்டு இருக்கா, யார் வந்து ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறா, இந்த கம்பேரிசனை வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங் சஜஷனை கொடுக்கும். நம்ம வந்து இன்னும் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நம்மளுடைய ட்ரேடை வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப வந்து ஷார்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனை வந்து செஞ்சுக்கிறதுக்காக நேராக வந்து ஆப்ஷன் செயின் போகிறோம். ஆப்ஷன் செயினில் அட் த மணி, ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி அப்படின்ற போது இந்த மாதிரி 50 ஸ்ட்ரைக்ஸ் இல்லாமல் ரவுண்ட் நம்பர் 24,300, இந்த 24,300ஓட கால் ஆப்ஷனையும் அண்ட் புட் ஆப்ஷனையும் வந்து அதோட சார்ட்டை வந்து பிளாக் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜீரோதாவில் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 24,300 புட் ஆப்ஷன் அண்ட் 24,300 கால் ஆப்ஷன் ரெண்டும் வந்து அட் த மணி இல்லையா, ரெண்டையும் வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட சார்ட்டுக்கு வந்து போங்க. அதை சார்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ட் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓகே, நீங்கள் ப்ரொஃபைல் போனீங்கன்னா வந்து ஜீரோதா வந்து 2 சார்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ட்ரேடிங் வியூ, இன்னொன்று வந்து சார்ட் ஐக்யூ. ஐ திங்க் அது அவங்களோட நினைக்கிறேன். ட்ரேடிங் வியூ வந்து பெட்டர். இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணுங்கள். ஒரு இண்டிகேட்டர் வந்து VWAP, வேல்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இங்கே வந்து ஜஸ்ட் டைப் பண்ணிங்களாலே போதும், VWAP வரும்போதே ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஓகே, ஐ திங்க் இந்த லைனை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, VWAP இந்த ஷார்ட்டில் அட் த மணியோட புட் ஆப்ஷன் அதில் வந்து VWAP வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயமா ஆட் பண்ணுங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். இந்த 24,300 புட் ஆப்ஷனோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதையும் வந்து இந்த இண்டிகேட்டரில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, ஆட் பண்ணியாச்சு. ஓகே, அந்த லைனையுமே வந்து கொஞ்சம் பிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் அட் த மணி புட் ஆப்ஷனோட சார்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு அதோட VWAP-ஐ பிளாட் பண்ணியாச்சு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டையும் பிளாட் பண்ணியாச்சு. ஓகேவா, இதே மாதிரி கால் ஆப்ஷனுக்கு வந்து தனியாக மேபி இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி அதிலே வந்து கால் ஆப்ஷனையும் பிளாட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இது வந்து 24,300 அட் த மணியோட புட் ஆப்ஷன். பாருங்கள், VWAP-க்கு கீழேயே தான் அந்த புட் ஆப்ஷனோட ப்ரைஸஸ் இருக்குது. இட் மீன்ஸ் யாரெல்லாம் புட் ஆப்ஷன் செல் பண்ணாங்களோ அவங்களுடைய VWAP இருக்கு இல்லையா, வேல்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ், அதை விட கீழேயே தான் அவங்க ப்ரைஸ் இருக்குது. அப்படின்னா புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. ஓகே, அதே மாதிரி சேம் 24,300 கால் ஆப்ஷன் அட் த மணி கால் ஆப்ஷனோட VWAP-ல இருந்து ப்ரைஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம், இது வந்து நான் 17 ஜூலை காட்டுறேன் இல்லையா, ஐ திங்க் லாஸ்ட் ஃப்ரைடே, மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த வேல்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸை விட ஆக்சுவல் அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் மேலேயே தான் இருந்திருக்கு. மேலேயே இருந்திருக்கு மீன்ஸ் என்னது, யாரெல்லாம் வந்து கால் செல் பண்ணாங்களோ அவங்க எல்லாமே ட்ரபுள்லே தான் இருந்திருக்கிறாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே, அதுக்கு முத நாள் வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க தேர்ஸ்டே, ஏன்னா VWAP-ஐ விட கீழே இருந்தது. ஆனால் ஃப்ரைடே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்தே அவங்களுடைய ப்ரைஸ் VWAP-லேருந்து மேலேயே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே வந்து ட்ரபுள்லே தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ கிளியர் இண்டிகேஷன் கிடைக்குதா, கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் ட்ரபுளில் இருக்காங்க, புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாம் வந்து கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. என்ன நடக்கணும், மார்க்கெட் ஆப்வியஸாக மேலே தான் போகணும். ஸோ ஃப்ரைடே என்ன நடந்தது, மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் பண்ணுறதுக்கப்புறம் கீழே வரவே இல்லை, ஈவன் எண்டு வரைக்குமே மேலே தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ புரியுதா உங்களுக்கு கிளியரா? ஸோ உங்களுடைய ட்ரேட் பிளான் படி நேராக அட் த மணி போங்க. அட் த மணி ரவுண்ட் நம்பர் இந்த மாதிரி 50 ஸ்ட்ரைக் இல்லாமல், ஈவன் நீங்கள் ஸ்டாக்கில் எடுத்தாலும் சரி அந்த மாதிரி சின்ன இது இல்லாமல் எங்கே வந்து மேக்ஸிமம் ரவுண்ட் நம்பர் இருக்கோ அந்த ரவுண்ட் நம்பரோட ATM, கால் ஆப்ஷன், புட் ஆப்ஷன் ரெண்டையும் வந்து பிளாட் பண்ணுங்கள். அதில் வந்து VWAP ஒரு லைன் பிளாட் பண்ணுங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு லைன் பிளாட் பண்ணுங்கள். இது வந்து புட் ஆப்ஷனுக்கானது. அதே மாதிரி கால் ஆப்ஷன்லேயும் வந்து VWAP ஒன்று, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் வந்து பிளாட் பண்ணுங்க. ஓகே, VWAP-ஐ பற்றி தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 24,300 கால் ஆப்ஷனை பார்க்குறோம். கால் ஆப்ஷன் வந்து VWAP-ஐ விட மேலே போயிட்டு இருக்குது. ஓகே, VWAP-ஐ தாண்டி மேலே போயிட்டு இருக்குது. ஸோ இங்கே உள்ள கால் ஆப்ஷன் பையர்ஸ்லாம் வந்து ஹாப்பி வின்னர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்களாம் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. அதே சேம் டைம் பாருங்கள், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே கம்மியாகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கீழே போயிட்டு இருக்குது. ஏன் போகுது, பெரும்பாலான நேரங்களில் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் கால் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் வந்து வின்னர் அப்படின்னு நாம் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் மேலே போகும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது. இட் மீன்ஸ் வாட், யாரெல்லாம் செல் பண்ணி வச்சுருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து கிடைச்ச விலைக்கு விற்றுட்டு எல்லாரும் ஓடுறாங்க. ஓகேவா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது, கால் ஆப்ஷன் ப்ரைஸு அதோட VWAP-ஐ விட்டு மேலே போய்கிட்டு இருக்குது.
கண்டிப்பாக இந்த 24,300 கால் ஆப்ஷன் ஸ்ட்ரைக் எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலுமே அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் உள்ள ஆப்ஷன் செல்லர்ஸை நம்ம வந்து வின்னர்ஸாக கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வந்து லூசிங், அவங்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகுறாங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகுது, ஆப்ஷன் ப்ரைஸ் அதிகமாகுது. ஸோ இந்த 24,300 கால் ஆப்ஷனில் உள்ள இந்த செல்லர்ஸ் 141 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ இதில் உள்ள செல்லர்ஸ் எல்லாருமே வந்து நம்ம வின்னராக இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. புரியுதா? இவங்க லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பையர்ஸ் வந்து வின்னர்ஸாக இருக்காங்க. அதே சேம் டைம் இந்த 24,300 புட் ஆப்ஷன், ஆனால் இந்த 110 லட்சம் கான்ட்ராக்டில் உள்ள செல்லர்ஸ் எல்லாம் வந்து வின்னர்ஸாக இருக்காங்க, பையர்ஸ்லாம் வந்து லூசர்ஸாக இருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த 24,300 புட் ஆப்ஷனை பாருங்கள், காலையிலேருந்தே இதோடைய விவேப்பை விட்டு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இட் மீன்ஸ் 24,300 புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே காலையிலேருந்தே ப்ராஃபிட்லேயே தான் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், மார்னிங் ஃப்ரைடே வந்து மார்னிங் ஓப்பன் ஆனதுலேருந்தே வந்து புட் ஆப்ஷன் ப்ரைஸ் இந்த விவேப்புக்கு கீழேயே இருக்குது. அதனால ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பாருங்க அதிகமாகிட்டே வருதா? ஏன்னால் இந்த புட் ஆப்ஷனில் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ், பெரிய கைங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து புட் ஆப்ஷனை வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அன்டில் இந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவங்களுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே வருது. ஆனால் ஒரு டவுட் வரலாம், ஏன் வந்து லாஸ்ட் மினிட்ல இங்கே வந்து மறுபடி இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கலாம் நான் நினைக்கிறது. ஏன்னா வந்து இது வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 2 நாள் இருக்குது. மண்டே வந்து குளோபல் டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால மண்டே வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால புட் ஆப்ஷன் செல்லர்ஸ் காலையிலேருந்தே அவங்களுடைய பொசிஷனை ஃபுல்லாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு எல்லாரும் எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஏன்னா அது ஃப்ரைடே, மண்டே என்ன ஆகும்னு தெரியாதனால வந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த பெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம தான் வந்து அனலைஸ் பண்ணி நம்மளாம் வந்து ஒரு புது ஐடியாவுக்கு வந்துக்க வேண்டியது தான். வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை வந்து நம்ம இமேஜினரி எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண முடியும். அதை வந்து ரியலாக போய் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காது. எல்லாராலையும் எல்லா விஷயங்களையும் வந்து ரியலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வந்து தாட் எக்ஸ்பெரிமெண்ட். அதோட ரிசல்ட் ஃபியூச்சரில் ரியலாக நடக்கும்போது நாம் பண்ண தாட் எக்ஸ்பெரிமெண்ட் ரைட் அப்படின்னு சொல்லி நாமளே வந்து அதை வேலிட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, ஒரு சின்ன கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். ஆனாலும் அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து நான் அடிக்கடி போயிடுறேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோ வந்து போடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.